கல்வி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவே மறுசீரமைப்பு. கடந்த கால அரசாங்கங்கள் கல்வித்துறையை அளித்தன என்கிறார் பிரதமர் ஹரிணி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் கல்வியை பற்றி பெருமளவில் பேசிய போதிலும் அவர்கள் முன்னெடுத்து வந்த அரசியல் கலாச்சாரத்தால் கல்வித்துறையில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டன. பெரும்பாலும் அவர்கள் கல்வியையும் தமது அரசியல் தீர்மானங்களை செயற்படுத்துவதாக பயன்படுத்தினர். தமது பெயரால் கட்டிடத்தை திறந்து வைப்பது போன்ற கண்காட்சி அரசியலுக்காக தமது அதிகாரத்தை கடந்த காலங்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்கள் தெரிவித்த கருத்து பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அவர்கள் எவ்வாறு தங்களுடைய அதிகாரத்தை இதற்காக பயன்படுத்தி கல்வித்துறைக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கல்வி சீர்திருத்தம் என்பது வெறுமனமே புதிய பாட புத்தகங்களை அறிமுகப்படுத்துவது அல்ல, மாறாக ஒட்டுமொத்த கல்வி முறைமையும் மாற்றியமைப்பதாகும். எனவே கல்வி ரீதியாக முன்னேற்றமடைந்த ஒரு நாடாக எமது நாட்டை அபிவிருத்தி அடைய செய்வதற்கு அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாக பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். வளமான நாட்டுக்கான பெண்களாகிய நாம் அனைவரும் ஒன்றாக எனும் தலைப்பில் தேசிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட மகளிர் ஒன்றியம் ரத்தினபுரி நகர மண்டபத்தில் நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்திருந்த கருத்து பரிமாற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அங்கு கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக பிரதமர் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் சுமையாக அமையாத கல்வி முறைமையை உருவாக்குவது தமது அரசியல் இயக்கத்தினுள் தொடர்ச்சியாக கலந்துரையாடப்பட்ட ஒரு விடயம். இது எமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த புதிய கல்வி சீர்திருத்தமானது புதியதொரு பாடப்புத்தகத்தை அறிமுகப்படுத்துவது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த கல்வி முறைமையும் மாற்றியமைக்கும் ஒரு செயற்திட்டமாகும். நாம் இந்த முறைமைக்குள் கண்டிருக்கும் பல முக்கிய பிரச்சனைகள் உள்ளன. பரீட்சையை மையமாக கொண்ட இக்கல்வி முறைமையினால் சிறார்கள் மீது ஏற்படும் அழுத்தம், அதனால் பெற்றோருக்கு ஏற்படும் அழுத்தம், அதனால் ஏற்பட்டிருக்கும் போட்டியினால் உருவாகியிருக்கும் தீமையான சமூக விளைவுகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடைகாண நாம் இக்கல்வி சீர்திருத்தத்தினை மூலம் முயற்சிக்கின்றோம். கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் கல்வியை பற்றி பெருமளவில் பேசிய போதிலும் கல்வித்துறையை சார்ந்த பிரச்சனைகளை இனங்கண்ட போதிலும் அவர்கள் முன்னெடுத்து வந்த அரசியல் கலாச்சாரத்தினால் கல்வித்துறையில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டன. பெரும்பாலும் அவர்கள் கல்வியையும் தமது அரசியல் தீர்மானங்களையும் செயற்படுத்துவதற்காக பயன்படுத்தினார்கள். ரத்தினபுரி மாவட்டத்தில் மாத்திரம் தேசிய பாடசாலை என பெயர் பலகையை மாத்திரம் மாற்றிய எத்தனை பாடசாலைகள் இருக்கின்றன. கல்வியின் தரத்திற்கு எத்தகைய நிலைமை ஏற்பட்ட போதிலும் தமது பெயரால் கட்டிடத்தை திறந்து வைப்பது போன்ற கண்காட்சி அரசியலுக்காக தமது அதிகாரத்தை பயன்படுத்திய இந்த அரசியல்வாதிகள் தமது அரசியலுக்காக கல்வியை பயன்படுத்தி அத்துறைக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதேபோன்று கடந்த கால அரசாங்கங்கள் வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கான ஒதுக்கீட்டை படிப்படியாக குறைத்து கல்வியின் சுமையை பெற்றோர் மீது சுமத்தி கல்வித்துறைக்கு மிகவும் முக்கியமான அம்சமாக விளங்கும் ஆசிரியர் உள்ளிட்ட கல்வித்துறை நிர்வாக சேவையில் கடமையாற்ற வேண்டியவர்களின் தொழில்சார் வளர்ச்சியை ஏற்படுத்தி மனிதவளத்தை மேம்படுத்துவதற்கு பதிலாக அந்த மனிதவளத்திற்கு பாதகங்களை விளைவிக்கும் துறைகளை வளர்ச்சி அடைய செய்திருக்கிறார்கள். கல்வி சீர்திருத்தம் பற்றி கடந்த கால அரசாங்கங்கள் கலந்துரையாடி இருந்த போதிலும் அவ்வாறு கலந்துரையாடுகின்ற அதே வேளையில் கல்வி முறைமையில் முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான மனித வளங்கள், அடிப்படை வசதிகள், முதலீடுகள் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படவில்லை என்பதும் தெரிய வருகிறது. அவ்வாறு மறுசீரமைப்புக்கு தேவையான ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளாவிட்டால் இத்தகைய கல்வி சீர்திருத்தங்களில் தீர்க்கமான மாற்றத்தை ஏற்படுத்துவது கடினமான விடயம். ஆயினும் நாம் மிக நேர்த்தியாக திட்டமிட்டு சமூகத்தினுள் இதை பற்றிய ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்தி தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி சமூகத்தில் ஏற்பட வேண்டிய கருத்து மாற்றம் உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் பற்றி கவனம் செலுத்தி இந்த கலந்துரையாடல்களில் அவற்றை உள்வாங்கி உண்மையான ஒரு சமூக மாற்றத்திற்கு தேவையான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் இது பற்றிய பரந்த சமூக கலந்துரையாடலை ஏற்படுத்தும் பொறுப்பு உங்களையே சாரும். அந்த வகையில் கல்வி ரீதியாக முன்னேற்றமடைந்த ஒரு நாடாக எமது நாட்டை அபிவிருத்தி அடைய செய்வதற்கும் அதனுள் ஒழுக்கமான ஒரு சமூகத்தை ஏற்படுத்துவதற்கும் உலக நாடுகளோடு தோளோடு தோள் இருக்கக்கூடிய பொருளாதார அபிவிருத்தி அடைந்த ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் நாம் முன்னெடுத்து செல்லும் இந்த சமூக கலந்துரையாடல்களின் செய்தியை சமூகமயப்படுத்தும்
செய்தியாளர்களாக செயற்பட முன்வருமாறும் அழைப்பு விடுப்பதாக இந்த மாநாட்டின் போது பிரதமர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் பிரதமராக இருப்பதை காணலாம். அதே போல சிலர் இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பான இந்த கலந்துரையாடலை தங்களுடைய அரசியல் மைதானமாக ஆடுகளமாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தில் அரசியல் செய்வதை தவிர்த்து கொண்டு எதிர்கால சந்ததியை உருவாக்குகின்ற முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எனவே நீங்கள் உங்களுடைய அரசியல் விளையாட்டை இந்த விடயத்திற்குள் கொண்டு வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்கள் நேற்று தினம் இந்த நிகழ்வின் போது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். எனவே இந்த கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்களை பார்க்கின்ற போது இன்று தினம் நாளுக்கு கலுவைவா அவர்கள் அமைச்சருடைய செயலாளர் கருத்துக்களை முன்வைக்கும் போது தெரிவித்த பிரதானமான விவகாரம் இந்த கல்வி மறுசீரமைப்பினுடைய இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்த போது மிக முக்கியமாக இப்போது இருக்கின்ற மிக பிரதானமான விடயமாக இருப்பது இந்த பாட வேளைகள் 50 நிமிடங்களாக மாற்றியமைக்கப்படுகின்ற விடயங்கள். எனவே அதில் பல விடயங்கள் இருக்கிறது. குறிப்பாக 6ஆம் தரத்திலிருந்து அடுத்த வருடம் முதல் இந்த கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. புதிய கல்வி திட்டங்கள் நடைமுறைக்கு வருகிறது. ஆனால் இந்த 50 நிமிட பாட வேளை என்பது 6ஆம் தரத்துக்கு மேலாக இருக்கின்ற சகல தரங்களுக்கும் இந்த 50 நிமிட பாட வேளை என்பது அமலுக்கு வருகிறது. 6ஆம் தரத்தில் மாத்திரம் புதிய பாடத்திட்டங்கள் மற்றும் புதிய கல்வி மறுசீரமைப்புக்கான விடயங்கள் அமலாகின்ற போதிலும் 6ஆம் தரத்துக்கு மேலாக இருக்கின்ற சகல தரங்கள் இந்த ஒரு பாடவேளைக்கான கால அளவு 50 நிமிடங்கள் என்பதாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பாட வேளைகள் 7 பாடங்களாக மட்டுப்படுத்தப்படுகிறது என்பதும் இங்கே முக்கியமான தகவல். எனவே 50 நிமிடங்களாக பாட வேளைகளுடைய அந்த பாட காலம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாடங்களின் எண்ணிக்கை 7ஆக குறைக்கப்பட்ட விடயங்களும் இங்கே பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். எனவே இது படிப்படியாக 2029ஆம் ஆண்டுக்கு பிறகு 9ஆம் தரத்துக்கு வருகின்ற மாணவர்கள் அதற்கு பிறகு இந்த புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்களை நாங்கள் முழுமையாக அமல்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் அதுவரை இந்த 2026ஆம் ஆண்டு ஆரம்பமாகி 2029ஆம் ஆண்டு வரை மிகப்பெரிய ஒரு 3 வருட காலம் இருக்கிறது. அந்த காலப்பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் விரிவான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு தேவையான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதாகவும் நேற்று தினம் நாளக்கு கலுவைவா அவர்கள் கல்வி அமைச்சருடைய செயலாளர் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். எனவே இந்த கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான விடயத்தில் இந்த நேரத்தை மாத்திரம் பிடித்துக் கொண்டிருக்கூடாது. எனவே இந்த 50 நிமிடங்கள் மாணவர்களால் கவனம் செலுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி இப்போது இருக்கிறது. அதற்கு பதில் வழங்கிய பிரதமர் அவர்கள் தெரிவித்த விவகாரம், எனவே இந்த ஆசிரியர் பேசுவது மாணவர்கள் கேட்பது என்ற கல்விமுறைக்கு பதிலாக செயற்பாட்டு ரீதியான கல்விமுறைகள், மாணவர்களும் அந்த வகுப்பறைக்குள் ஒரு செயற்பாட்டு ரீதியான விடைகளை முன்னெடுக்க வேண்டும். அவர்கள் இயங்க வேண்டும். குழுவாகவோ தனியாகவோ அசைந்து அல்லது எழும்பி அவர்கள் வகுப்பறைக்குள் நடமாடி கற்கக்கூடிய ஒரு புதிய கல்வி முறைக்கான திருத்தங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக இந்த 50 நிமிட பாடநேர அந்த காலமானது அது மிகப்பெரிய விடயமாக மாறாது. அது மாணவர்களுக்கு பிரயோசனமான விடயமாக மாறும் என்பதாகவும் கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம்.